அங்கீகாரமில்லாத மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாவட்ட அளவில் இதற்கான முதன்மை அதிகாரியாக மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மற்றும் மருத்துவ பல்கலைக்கழகங்களுடன் மாவட்ட மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் ஒருங்கிணைந்து இதனை பார்வையிட விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம் தனலட்சுமி. தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகளின் அனுமதி பெறாமலும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களின் இணைவு பெறாமலும் செயல்படும் சட்டவிரோத மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் அனுமதியின்றி நடத்தப்படும் மருத்துவ படிப்புகளை கண்டறிந்து அவற்றின் மீது கடுமையான நடவடிக்கை, சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கான புதிய நிலையான வழிகாட்டுதலை அரசு வெளியிட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக குறிப்பாக மக்கள் நலத்துறை செயலர் தனேசாமி அறிக்கையில் சமீப காலமாக மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம், செவிலியல் மற்றும் மருந்தியல், அலைடு, ஹெல்த் கேர் மற்றும் மறுவாழ்வு அறிவியல், இந்திய மருத்துவ முறைகளான ஆயுர்வேத, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரம் ஆகிய துறையில் சில நிறுவனங்கள் உரிய அனுமதியின்றி செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. சில நிறுவனங்கள் பொதுவான அனுமதியை பெற்றிருந்தாலும் குறிப்பிட்ட சில படிப்புகளை எவ்வித அங்கீகாரமும் இன்றி நடத்தி வருகின்றன. இத்தகைய போலி நிறுவனங்கள் மாணவர்களின் பெரும் தொகையை வசூலித்த போலி படிப்புகளில் சேர்ப்பதால் மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் கல்வி பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்புக்கும் பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் என பொருட்டு இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய வழிகாட்டு நெறிமுறைப்படி மாவட்ட அளவில் இதற்கான முதன்மை அதிகாரியாக மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இணை இயக்குநர் செயல்படுவார் எனவும் அவர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மற்றும் மருத்துவ பல்கலைக்கழகங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவார் எனவும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை இயக்கங்கள் தங்களால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் படிப்புகளில் பட்டியலை ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி மாவட்ட இணை இயக்குநருக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகாரமற்ற நிறுவனங்கள் குறித்து புகார் வரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளடக்கிய ஆய்வுக்குழுவை இணை இயக்குநர் அமைப்பார். இந்த குழு அந்த நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு, மருத்துவ பயிற்சி வசதிகள், மாணவர் சேர்க்கை மற்றும் கட்டண விவரங்கள், பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ அனுமதி ஆகியவற்றை நேரில் ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியிடம் அறிக்கை சமர்ப்பிக்கும். ஆய்வில் விதிமுறைகள் கண்டறியப்பட்டால் மாவட்ட ஆட்சியரோடு ஒப்புதலோடு சம்பந்தப்பட்ட போலி நிறுவனங்கள் மீது பாரதிய நியாய சன்ஹிதா 2023 குறிப்பாக சட்டத்தின் கீழ் ஏமாற்றுதல், மோசடி, பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவித்தல் போன்ற விரிவுகளில் காவல் கண்காணிப்பாளர் அல்லது மாநகர காவல் ஆணையர் புகார் அளிக்கப்பட்டு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்த சுற்றறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.